கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போகிற எல்லாருமே இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். வேத புஸ்தகம் நமக்கு ஒரு ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூர்மையான இந்த ஆயுதத்தை நம்ம எப்போவும் எடுத்துகிட்டு போகணும். இந்த வார்த்தை உள்ளது ஜீவனுள்ள வார்த்தை, ஒருவரையும் புதுப்பிக்கிற ஒரு வார்த்தை. நம்ம இதை பார்க்கும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க, இவங்க அழகாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க, இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இந்த அலங்காரம் வேண்டாம், இந்த அலங்காரம் ஒரு உலகப்புறமான ஒரு இது, ஆனால் உள்ள நமக்கு சுத்தமாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முன்பு நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது, ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். சரிங்களா? ஆண்டவர் இதையே விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு அவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடங்க. சரிங்களா? தேங்க்யூ.